இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நோய்கள் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. விருத்த சித்தி நிரோக அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சுலகத்தில் இருக்குது. அதாவது மனக்கவலைகளை எல்லாம் போகணும்னா பயிற்சி செய்யுங்க, யோகாசன பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, அனாதிஜ ஆதிஜ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிஜ அப்படின்னு சொன்னோம்னா மனநோய்கள், அதில் ஆங்கிலத்தில் சொன்னால் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று சொல்வார்கள். அனாதிஜ அப்படின்னா எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், முதிர்வு, அதாவது முதிர்ந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதான நிலையில் ஏற்படக்கூடிய இறப்புக்கள், இவற்றை எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு விதத்தில் தான் நமக்கு இறப்பு ஏற்படுது. ஒன்று வந்து மனதால் ஏற்படக்கூடிய நோயினால் விபத்து இறந்து போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து விபத்தினால் இறந்து போகிறோம். இதை வந்து இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நாம் யோகா செய்யணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பரவலாக நமக்கு பார்க்கும்போது உடல் உழைப்பு குறைஞ்சிட்டே வருதுங்க. இப்போது முன்னெல்லாம் வந்து பாட்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வேலையை தானே செஞ்சுருப்பாங்க. 90 வயசு 100 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டி சொல்கிறாங்க, அதாவது கண்ணு தெரியலனாலும் நம்ம வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கண்ணு தெரியலனாலும் நம்ம நடந்து வேலை செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. காரணம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலை பார்த்தீங்கன்னா நாற்று நடுதல், களை பறித்தல், அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எந்திரங்கள் வந்துருச்சு. இது மாதிரி எந்திரங்கள் வந்ததுனால உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. அதனால தான் நோய் அதிகமாகுது. இப்போ இந்த பயிற்சிக்கு என்ன பண்ணலாம்னா, யோக பயிற்சியில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சக்கி சாலாசனா அப்படின்னு யோக பயிற்சி ஒன்று இருக்குது. இந்த பயிற்சி செஞ்சோம்னா இந்த நம்ம சொன்ன அந்த உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு தமிழில் சொன்னோம்னா மாவாட்டுதல்னு சொல்லுவோம். நாங்கள் மாவாட்டுறதுனா என்னன்னு கேட்குறீங்களா? நாம அந்த காலத்தில் ஆட்டினதான் கொடகளை அம்மி அரைச்சிருப்போம், மாவாட்டியிருப்போம். அந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பயிற்சி இருக்குது. இதுக்கு பேர் வந்து சக்கி சாலாசனா. இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 காலை நல்லா விரிச்சிடணும். நம்முடைய கைகளை 2 இப்படி வச்சுட்டு, இதுக்கு பேர் வந்து பிரபஞ்ச முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையில முன்பக்கமாக நீட்டிடணும். இப்படி நீட்டிட்டு நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய ஒரு புள்ளியில் இருக்கணும். கண்ணை வந்து ஒரு புள்ளியில் வச்சிருக்கணும். நம்முடைய கவனத்தை செலுத்தி மூச்சு பயிற்சி மேலும் கீழுமாக, அதாவது மூச்சு உள்காற்றை உள்ளிழுத்து வெளியிடணும். அப்படி வெளியிட்டுட்டு இப்போ பயிற்சியை தொடங்கும் போது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக காலோடைய விரல்கள் வரைக்கும் அந்த கை வந்து போகணும், 2 கையும். அதுக்கப்புறமா ஒரு சுற்று வரணும். அதே மாதிரி ஒரு 10 எண்ணிக்கை முதல்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம், முதல்ல இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம், அதுக்கப்புறமா வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம். இவ்வாறாக நாம் இந்த பயிற்சியை செய்யலாம். 10லிருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம். இந்த பயிற்சிக்கு பேர் தான் சக்கி சாலாசனா. இந்த பயிற்சியை போல ஒத்தது தான் பச்சி மொத்தாசனா. ஏன்னா அந்த பயிற்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன மாறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கால்களையும் ஒன்றா சேர்த்திருப்போம், 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி முன்பக்கமாக வளைவோம். இப்படி செய்வதனாலும் நமக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக செஞ்சால் என்ன பலனோ அது இந்த பயிற்சியில் கிடைக்குது. இதனால நம்முடைய உடல் எடையை சமன் செய்து, அது மட்டும் அல்லாமல் நமக்கு உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா, வயிறு அதிகமான பிரச்சனைகளே வயிறு தான். வயிறு கோளாறுனால தான் தலைவலி வருது. ஆனால் தலைவலிக்கு நம்ம மாத்திரை போட்டுக்கிறோம். தலைவலியும் வயிறுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது வயிறு வலின்னு நினைச்சிட்டு நாம வந்து வயிற்று வலிக்கு மாத்திரை போடுவோம், ஆனால் தலைவலி வந்துடும். தலைவலின்னு நினைச்சிட்டு மாத்திரை போட்டுவோம், வயிற்று வலி வந்துடும். அதனால எந்த வலி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்தானி வாய்ப்ப செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனால நோயினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை நாம் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்போ நிச்சயமா நமக்கு நோய் வந்து குணமாகும். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது பச்சி மொத்தாசனா, அந்த பயிற்சியை செய்யும் போது முன்பக்கமாக முதுகை வளைக்கிறோம். அதனால அடி முதுகு வலி அது மாதிரி வர்றவங்க வந்து அதிகமாக இருந்தவங்க இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. கால் முட்டி வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. அதாவது யாருன்னா இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதுகு வலி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் குடல் புண், அது மட்டும் இல்லாமல் அதாவது உடல் உபாதைகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிறுநீரக மண்டலம் பாதிப்போ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணி நம்ம குணம் அடைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கி சாலாசனான்னு ஒரு பயிற்சியை சொல்லும்போது கர்ப்பிணி தாய்மார்கள் 3வது மாதத்தில் அந்த பயிற்சியை பண்ணது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயிற்சியை செய்து நாம் பலன் அடைய முடியும். அதுக்கு இது வந்து பயிற்சி செய்வது உடலை நல்லா தளர்த்திக்கணும். தளர்த்திக்கிறது மட்டும் அல்லாமல் 2 கைகளையும் முன்னே நல்லா நீட்டணும். இப்படி நீட்டிட்டு அப்புறம் பின்பக்கமாக வளையணும். இப்படி பண்ணி நம்ம வந்து உடலை தளர்த்திக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சியை செய்து நாம் பலன் அடையலாம். இது எப்படி செய்யலாம்ன்றதை இப்போ பார்ப்போம். இப்பொழுது சக்கி சாலாசனா பயிற்சியை எவ்வாறு செய்யலாம் என பார்க்கலாம். மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும். சுகாசனத்தில் அமர்ந்தவாறு 1 2
3 4 5. பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொண்டு வலது கால் இடது காலை பக்கவாட்டில் நீட்டுங்கள். கண்களை மெதுவாக திறந்து வலது காலையும் இடது காலையும் பக்கவாட்டில் நீட்டுங்கள். இரண்டு கைகளையும் பிரபஞ்ச முத்திரை என்கிற முத்திரையில் கொண்டு வாருங்கள். இரண்டு கைகளையும் பிரபஞ்ச முத்திரை என்கிற முத்திரையில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யலாம். 1. மூச்சுக்காற்றை மெதுவாக முழுமையாக உள்ளெடுத்து மூச்சுக்காற்றை மெதுவாக முழுமையாக வெளியிடுங்கள். 2. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மூச்சுக்காற்றை மெதுவாக முழுமையாக உள்ளெடுத்து மூச்சுக்காற்றை மெதுவாக முழுமையாக வெளியிடுங்கள். 3. இப்பொழுது மெதுவாக கண்களை திறக்கலாம். பயிற்சியை இப்பொழுது தொடங்க இருக்கிறோம். இப்போது மெதுவாக பின்பக்கமாக சாய்க்க வேண்டும். அவ்வாறு சாய்க்கும் பொழுது மிக கவனமாக இருத்தல் அவசியம். இப்போது சமன் செய்த நிலையில் பின்பக்கமாக சாய்த்து இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக நாம் கைகளை முன்னும் பின்னுமாக சுழற்ற இருக்கிறோம். 1. பயிற்சியை தொடங்கலாம். மெதுவாகவும் முழுமையாகவும் செய்யுங்கள். 2. மெதுவாகவும் முழுமையாகவும் செய்யுங்கள். உங்களுடைய பயிற்சியை கவனம் செலுத்தி செய்வது நல்லது. 3. இவ்வாறு செய்யும் போது உங்களுடைய கண்கள் உங்களுடைய கை விரல்களை பார்த்த நிலையில் இருத்தல் அவசியம். 4. மெதுவாகவும் முழுமையாகவும் இந்த பயிற்சியை செய்யலாம். 5. இவ்வாறு செய்யும் போது முடிந்த அளவு முதுகுத்தண்டு முன்பக்கமாக வருதல் அவசியம். இப்பொழுது எதிர்மறையாக கைகளை சுழட்டப் போகிறோம். கைவிரல்களை மடித்து சுழட்டப் போகிறோம். 1. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக. 2. மெதுவாகவும் முழுமையாகவும் இந்த பயிற்சியை செய்கிறோம். நம்முடைய முழு கவனமும் நம்முடைய கைவிரலை பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். 3. 4. இந்த பயிற்சியை செய்யும் போது நம்முடைய முழு கவனம் யோக பயிற்சியில் இருத்தல் அவசியம். 5. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முதுகுத்தண்டை நிமிர்த்த வேண்டும். மெதுவாக கைகளை விரித்து பின்பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். சீத்தலை தண்டாசனா என்கிற ஓய்வு நிலை பயிற்சிக்கு செல்லலாம். சில வினாடிகள் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக குறை இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது சிறந்த ஆசனமாக இருக்கிறது. 1. மூச்சுக்காற்றை மெதுவாக முழுமையாக உள்ளெடுத்து மெதுவாக முழுமையாக வெளியிடுதல் வேண்டும். 2. 3. பயிற்சியை மெதுவாக தளர்த்தி கொண்டு அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். இந்த பயிற்சி இதனோடு தொடர்புடையதான பயிற்சி பச்சிமோத்தாசனம் ஆகும். கால்களை ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி முன்பக்கமாக வளையுங்கள். இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய பயிற்சியிலே இருத்தல் அவசியம். சில வினாடிகள் அப்படி இருத்தல் அவசியம். மூச்சுக்காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளிழுத்து வெளியிடுங்கள். உங்களால் முடிந்த அளவு நெற்றி போட்டு கால் முட்டியில் படலாம் அல்லது உங்களுடைய கால் பெருவிரலை பிடித்தவாறும் இருக்கலாம். முடிந்த அளவு இந்த பயிற்சி செய்து பழகலாம். மெதுவாக பயிற்சியை தளர்த்தி கொண்டு மெதுவாக இரண்டு கைகளையும் உயர்த்தி சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யலாம். 1. முன்பக்கமாக முதுகை வளையுங்கள். 2. இப்பொழுது உங்களுடைய முழு கவனமும் மூச்சு பயிற்சியில் இருக்க வேண்டும். 3. மெதுவாக இரண்டு கைகளையும் உயர்த்துங்கள். முதுகுத்தண்டை நிமிர்த்துங்கள். மெதுவாக கைகளை தளர்த்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யலாம். 4. முன்பக்கமாக முதுகுத்தண்டை வளையுங்கள். இப்பொழுது உங்களுடைய முழு கவனம் மூச்சு பயிற்சியில் இருக்க வேண்டும். 5. மெதுவாக இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி பயிற்சியை தளர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது இதே பயிற்சியை நாம் மகா முத்ரா என்ற நிலையில் பண்ணலாம். இப்போது சில வினாடிகள் யோக முத்ரா என்ற நிலைக்கு வருவோம். கைகளை பின்பக்கமாக வைத்து கண்களை மூடிய நிலையில் சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இதன் பெயர் சீத்தலை தண்டாசனா. பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொள்ளலாம். இப்பொழுது வலது காலை மடித்து இடது தொடை மீது இடது தொடையின் பக்கவாட்டில் வைக்க வேண்டும். வலது காலை மடித்து இடது பக்கவாட்டில் வைக்க வேண்டும்.
கைகளை பக்கவாட்டில் உயர்த்தி முன்பக்கமாக வளையுங்கள். பயிற்சியை தொடங்கலாம். இதன் பெயர் மகா முத்ரா என்று பெயர். இந்த முத்திரை மூலமாக நாம் நிறைய பலன்களை அடைய முடியும். சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யலாம். மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொண்டு கைகளை மேலே உயர்த்தி பின்பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காலை மாற்றி செய்ய இருக்கிறோம். இடது காலை மடித்து வலது காலின் தொடைப்பகுதியில் வைத்து வலது காலை நீட்டி இப்பொழுது முன்பக்கமாக வளையலாம். 1 முன்பக்கமாக வளையுங்கள். சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது மெதுவாக பயிற்சியை தளர்த்தி கொள்ளலாம். 2 கைகளையும் மெதுவாக உயர்த்தி கைகளை பின்பக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். 2 காலையும் நீட்டிக் கொள்ளலாம். சீத்தலை தண்டாசனா என்கிற பயிற்சிக்கு வருவோம். பயிற்சியை முழுமையாக தளர்த்தி கொள்ளலாம். கண்களை மூடிய நிலையில் சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இப்போ நம்ம சக்கி சாலாசனா, பச்சிமுத்தாசனா இந்த 2 பயிற்சியை எப்படி பண்ணாங்க நீங்க பார்த்தீங்க. இந்த பயிற்சியினால என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதாவது இந்த பயிற்சியை பண்ணும்போது முதுகு தண்டு நல்ல முன்பக்கம் வளைக்கிறோம். அவ்வாறு வளைக்கும் போது முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய சர்விக்கல் ஸ்பான்டிலிசியஸ் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டு தேய்மானம் அது வயசான காலத்தில் ஏற்படும். அந்த காலத்தை ஏற்பட தடுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது விஷயம் இவ்வாறு முன்பக்கமாக வளைக்கும் போது நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையுது. அதன் மூலமா இது நம்ம குறைக்க முடியும். இடுப்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையுது. அது மட்டுமல்லாமல் இந்த பயிற்சி செய்யும் போது இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளணுக்கள், இந்த 2 இரத்த தட்டுக்கள் இவை 3மே சிறப்பாக அதாவது சீரிய நிலையில இருப்பதற்கு உதவி செய்யுது. அதனால இந்த பயிற்சியை செய்து நிச்சயமா பலன் அடைவீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.